வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும் என்று இந்த நாள்காட்டி வரிகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒருமையுடன் திரு மலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பிடியாதிருத்தல் வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வுதான் வேண்டும் என்று இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம இன்றைய நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றதுன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும். உண்மை உணர்ந்த மகான்கள் எல்லாம் இறை உண்மைக்கு புறம்பாக எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, எண்ணவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த இறை உண்மையை அப்படியே மக்களுக்கு போதிக்க அவங்க முழு முயற்சி எடுப்பாங்களே ஒழிய அதற்கு புறம்பாக அவர்களால அதை சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு தகுந்த போல இப்ப நாம ஒரு வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசி நம்ம சமாளிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள்ல உண்மைக்கு புறம்பாக நம்ம நடந்து கூட அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பல மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மை உணர்ந்த மகான்கள் இறை நிலையினுடைய அந்த சொரூபமான அன்பும் கருணையும் நிறைந்த மகான்களால எந்த ஒன்றையும் மாற்றி பேசவே முடியாது. இதற்கு உதாரணம் சாக்ரட்டிஸ் நம்முடைய சாமிஜியை எடுத்துக்கொள்வாங்க. சாக்ரட்டிஸ் அவர் வாழ்ந்த காலத்துல இளைஞர்களுக்கெல்லாம் இறை உண்மையை அந்த போதனைகளாக தினந்தோறும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த அரசாட்சி ஆளக்கூடிய அந்த அரசர்களுக்கும் இவர் சொல்ற இந்த கருத்துக்களுக்கும் வேறுபாடு இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்க சாக்ரட்டிஸை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இது போல நீ மாத்தி பேசுற, இளைஞர்கள் எல்லாம் கெடுக்கிற, இந்த கருத்துக்கள் எல்லாம் நீ சொல்லி எல்லாரையும் அவங்க மனசை கெடுக்காம அவர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை சொல்ற நீ நிறுத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்றாரு, நான் உணர்ந்த அந்த இறை உண்மையை நான் போதித்துட்டு இருக்கேன். இதை என்னால மாத்தி பேசவும் முடியாது, இதை நான் பேசாம இருக்கவும் முடியாது என்று அவர் மறுத்து பேசுறாரு. அப்ப மறுத்து பேசும்போது சாக்ரட்டிஸுக்கு புரோனியம்ங்கிற விஷம் கொடுக்கறாங்க. அந்த விஷமானது காலில் இருந்து அப்படியே பாதிச்சுட்டே வரும். அப்போ அவங்க இனி இந்த மாதிரி இந்த கருத்துக்களை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, அப்ப மாத்து மருந்து கொடுத்து உன்னை காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவர், நான் இந்த இறை உண்மையை எப்பவுமே போதித்து கொண்டேதான் இருப்பேன். நான் என்ன உணர்ந்தனோ, நான் உணர்ந்து அந்த உணர்ந்தவாறு நான் சொல்லி கொண்டுதான் இருப்பேன். அதை நான் மறுத்து என்னால பேச முடியாது என்று சொல்றாங்க. இந்த குரோனியம் விஷம் என்பது அவருடைய முழு உடல்லையும் பரவி மரணிக்கிறார். வள்ளுவத்துல குறிப்பிடுறாங்க, பெயர் கண்டு நஞ்சுண்டு அமர்வர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றார். சாக்ரட்டிஸினுடைய அந்த மரணத்தை பற்றி அவர் குரல்ல குறிப்பிடுறார். சாமிஜி பெரிய அளவுல தொழில் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தொழில்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது. பாதிப்பு ஏற்படும் போது சாமிஜி நாமெல்லாம் என்ன செய்வோம்னா, குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அது தெரியக்கூடாது என்று எப்படியாவது நம்ம சமாளிச்சு நம்ம அதை சரி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பெரும் முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்போமே ஒழிய அது நமக்கு இனிமேல் தொடர்ந்து செஞ்சா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஓப்பனா நம்ம பேசி அதை சீர் செய்ய மாட்டோம்.
பல பேர் அது மாதிரி நிறைய பாதிப்புகள் அடைவாங்க. சாமிஜி ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தாங்க, இந்த ஸ்டேஜில் நாம எல்லாத்தையும் நம்ம நேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவும் மிஞ்சலைன்னா கூட நாம நிம்மதியா இருக்கலாம் என்பது போல வாழ்க்கை துணைகிட்ட கலக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இதுதான் சரின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒப்படைச்சிட்டு 10 பைசா கடன் இல்லாம அதுல இருந்து சாமிஜி வெளியே வர்றாங்க. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் இறை உண்மைக்கு புறம்பாக பேசாம இறை உண்மையை உணர்ந்து இறைநிலையினுடைய அன்பும் கருணையோடு நாம இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ பழகி கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க